அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆண்டு ஸ்ரீமதியோட அறக்கட்டளையிலேருந்து நம்ம காலண்டர் அடிச்சிருந்தோம். காலண்டர் அடித்து எத்தனையோ பேத்துக்கு நம்ம கொடுத்துருந்தோம். கொடுத்துட்டு இந்தந்த ஊருக்கெல்லாம் நம்ம காலண்டர் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி ஸ்ரீமதிக்கு காலண்டர் அடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ பதிவு போட்டிருந்தோம். அந்த வீடியோ பதிவை பார்த்துட்டு ஸ்ரீமதியோட காலண்டர் எங்களுக்கும் வேணும், ஸ்ரீமதி எங்கள் வீட்லேயும் இருக்கணும், அந்த காலண்டரை நாங்கள் எப்போவுமே பொக்கிஷமாக வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி ஒரு 6 பேர் நமக்கு அவங்களுடைய முகவரியை கொடுத்து நீங்கள் எங்களுக்கு எப்படியாவது கொரியரில் அனுப்பி விடணும் அப்படின்னு ஒரு அன்பான வேண்டுகோள் வச்சாங்க. அவங்களுடைய அன்பான வேண்டுகோளை நம்மளும் ஏற்றுக்கிட்டு அவங்களுக்கு காலண்டர் அனுப்பி வச்சிருக்கிறோங்க. பாப்பாவோட காலண்டரை வேணும் அப்படின்னு கேட்டவங்க அந்த 6 பேரும் யாரு, என்ன ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சக்திவேல் அப்படின்றவர் கேட்டார். அவர் தஞ்சாவூர். தூத்துக்குடியிலேருந்து ஷோபியா அப்படின்றவங்க கேட்டாங்க. கல்யாண சுந்தரம் அவர் பார்த்தீங்கன்னா குறிஞ்சிப்பாடி. ஷோபியா அப்படின்றவங்க கேட்டாங்க. அவங்க சென்னை. மேனகாவதி இவங்களும் சென்னை. இவங்களுடைய பொண்ணு பேர் கூட ஸ்ரீல தான் ஆரம்பிக்கும். அவங்க குழந்தைய ஸ்ரீமதியாக தான் ஒவ்வொரு நாளும் பார்க்குறாங்க. இப்போல்லாம் அவங்க குழந்தைய ஸ்ரீமதி அப்படின்னு பேர் சொல்லி தான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க, பாப்பா பேரும் ஸ்ரீல தான் ஆரம்பிக்கும், ஆனாலும் நான் ஸ்ரீமதி அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்றேன். என்னுடைய குழந்தையும் உங்கள் குழந்தை தான், கவலையே படாதீங்க. ஸ்ரீமதி படிக்கணும்னு ஆசைப்பட்டதை பாப்பா படிப்பா அப்படின்னு நமக்கு ஆறுதலும் சொன்னாங்க. சுசீலா விழுப்புரம். இவங்க 6 பேரும் தாங்க நம்மக்கிட்ட காலண்டர் வேணும் அப்படின்னு அவங்களுடைய முகவரியை கொடுத்தாங்க. அவங்களுக்கும் நம்ம காலண்டர் அனுப்பி வச்சிருக்கிறோம். பாப்பாவோட காலண்டர் அடித்த பிறகு பார்த்தீங்கன்னா, ஒரு ஊருக்கு பஸ்ஸில் காலண்டர் எடுத்துக்கிட்டு போய்கிட்டு இருந்தேன். அப்போ என் பக்கத்தில் ஒரு பொண்ணு உக்காந்துருந்தது. அந்த பொண்ணு என்னை சும்மா சும்மா பார்த்தது. எப்படி கேட்கணும் அப்படின்னு அந்த பொண்ணுக்கு தெரியல. நீங்கள் ஸ்ரீமதி அம்மா தானா அப்படின்னு கேட்கணும்னு அந்த பொண்ணுக்கு தோணுது. ஆனால் கேட்காம அமைதியாகவே என்னுடைய முகத்தை மட்டும் பார்த்துக்கிட்டே வந்தது. நான் என் ஃபோனை எடுத்தேன். ஃபோனில் பாப்பா ஃபோட்டோ வச்சுருக்கேன். உடனே பார்த்துட்டு, நீங்கள் ஸ்ரீமதி அம்மா தானே, நான் ரொம்ப நேரமாக கேட்கணும்னு நினச்சேன், ஆனால் எப்படி கேட்குறதுன்னு தெரியாமல் உட்காந்துருந்தேன். பாப்பா ஃபோட்டோவை பார்த்த பிறகு தான் தெரியுது நீங்கள் தான் அவங்க அம்மான்னு. நீங்கள் ஸ்ரீமதி அம்மா தானே அப்படின்னு கேட்டது. ஆமாம்மா அப்படின்னு சொன்னேன். அப்புறம் விசாரிச்சது, கேஸை பற்றியும் விசாரிச்சது, கேஸ் எப்படி போகுது என்ன அப்படின்னு விசாரிச்சது. அப்புறமா என்கிட்ட இருந்த ஒரு காலண்டரை அந்த குழந்தைக்கு ஒரு காலண்டர் எடுத்து கொடுத்தேன். எப்படிம்மா இருக்க என்னம்மா அப்படின்னு குழந்தைய விசாரித்தேன். விசாரித்த உடனே இந்த மாதிரி எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சுமா, கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆகுது, குழந்தை இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டது. கவலையே படாத, ஸ்ரீமதியோட காலண்டர் எப்போ உங்கள் வீட்டுக்கு வந்ததோ அப்போவே அடுத்த வருஷம் ஸ்ரீமதி உங்கள் வீட்டுக்கு வருவா அப்படின்னு அந்த குழந்தைக்கு நான் ஒரு ஆறுதலை சொல்லிட்டு காலண்டரை எடுத்து கொடுக்கும் போது பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் ஒரு பாட்டி இருந்தாங்க. அந்த பாட்டிக்கு ஸ்ரீமதினா யாருன்னு தெரியாது, கேஸ் இந்த மாதிரிலாம் எதுவுமே தெரியாது. ஆனால் பார்த்தீங்கன்னா காலண்டரில் அந்த ஸ்ரீமதியோட ஃபோட்டோவை பார்க்குறாங்க. பார்த்த உடனே அந்த பாட்டி, இந்த பொண்ணு யார் இவ்வளோ அழகாக இருக்கே, யாராவது சினிமா நடிகையா அப்படின்னு கேட்டாங்க. கேட்ட உடனே பக்கத்தில் இருக்கிற எல்லாருமே திரும்பி பார்த்தாங்க. இது சினிமா நடிகைலாம் கிடையாது பாட்டி, இது என்னுடைய பொண்ணு அப்படின்னு. உன் பொண்ணா, இவ்வளோ அழகாக இருக்குதே அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம் பாட்டி, அந்த அழகு தேவதையை பெற்றுட்டு இப்போ தவிச்சுக்கிட்டு நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த நேரம் அழுதாங்க. அழகாவும் ஆரோக்கியத்தோடும் பெற்று எடுத்து வளர்த்து என்னத்துக்குங்க ஆனேன், இன்னைக்கு பட்ட மரமாக நின்றுக்கிட்டு இருக்கிறேன்னு அந்த படுபாவி என்னை அந்த அளவுக்கு ஆளாக்கிட்டானுவாங்க. இன்னமும் சரிதாங்க, என் காதில் ஒழிச்சிக்கிட்டே இருக்கும். கோரிமோட்டில் பாப்பா பிறந்திருக்கும் போது நாங்கள் 8 பேர் இருந்தோம். அப்போ ஒரு நரசு ஓடியாந்து கேட்டாங்க, அந்த குழந்தை மட்டும் யார் குழந்தை, இவ்வளோ அழகா செவன்னு இருக்குதே அப்படின்னு கேட்டாங்க. அதெல்லாம் என் காதில் இன்னும் ஒழிச்சிக்கிட்டே இருக்குங்க. குழந்தைய நாங்கள் வீட்டுக்கு தூக்கிட்டு வரும்போது எங்கள் பக்கத்து வீட்டு பாப்பா ஒன்று இருக்குது. அந்த பாப்பா பார்த்தது, அக்கா அழகாக இருக்காக்கா, நீ எப்படி குழந்தை வேணும்னு ஆசைப்பட்டியோ அதே போல் பாப்பா பிறந்திருக்காக்கா, இவ்வளோ செவன்னு அழகாக இருக்காளே அக்கா அப்படின்னு சொல்லுச்சிங்க. இப்படி அழகாக பெற்று எடுத்து வளர்த்து எறும்பு கடிக்காம வளர்த்து என்னத்துக்குங்க ஆன என் பிள்ளைய எந்த அளவுக்கு செல்வாக்காவும் ஆரோக்கியமாகவும் வளர்த்தணும், அதை அத்தனையும் நாசமாக்கிட்டான். ஒரு இரவலையே என் பிள்ளைய எவ்வளோ கொடுமைப்படுத்தணுமோ அவ்வளோ கொடுமையும் படுத்தி அவ்வளோ சித்திரவதையும் பண்ணி என் பிள்ளையோட உயிரை போக்கிட்டாங்க.
என் பிள்ளைய எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தி கொன்னானோ அவனுக்கு எப்ப தண்டனை கிடைக்குமோன்னு ஒவ்வொரு நாளும் பெத்த மனசு துடிச்சுக்கிட்டு இருக்குதுங்க.